இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜநாச்சியாருடைய வாரிசான 6வது வம்சவலியான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் ஆவார். இன்ஜினியர் சியாஜ் சேரும் நானும் 7வது தலைமுறை ஆகும். மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இவ்வரேபிய வைத்தியம் தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. இவ்விடத்தின் வரிப்பணத்தை கண்டின் அருளுள்ள புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருவதுண்டு. மன்னருடைய மூத்த மகளுடைய வாரிசுடைய வம்சாவளி வைத்தியத்துறையில் ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை உள்ளன. இலங்கையில் இது தற்பொழுது வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் 6வது வம்சவலியாவார். இது தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. இவர்கள் நவீன வைத்தியத்துறையிலும் ஈடுபடுவதுண்டு. அனைவரும் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ராஜநாச்சியாருடைய வாரிசு மன்னருடைய மூத்த மகளான ராஜநாச்சியாரை திருமணம் செய்தார் அரேபிய வைத்தியராகும். இவர் ஈரான் நாட்டு அரச வாரிசும் ஆன்மீகத்துறையில் ஈடுபடக்கூடியவர். இவர் ஒரு அரேபிய வைத்தியராகும். இவருடைய அடக்கஸ்தலம் கராகுடி எட்டியாந்தோட மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் இன்றும் கூட பார்வையிடலாம். அரேபிய வைத்தியரின் அரேபிய வைத்தியத்துவம் இலங்கையின் ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் தற்பொழுது 6வது வம்சவலியான வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் ஆவார். அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான வைத்திய ரித்திசம் இர்ஷாத் அவர்கள் தற்பொழுது தந்தைக்கு பின் தயாராக உள்ளார். ராஜநாச்சியாருடைய இன்னொரு வம்சாவளி துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளி உள்ளது. இவர்கள் அனைவருமே தல்தவிசாவில் சீதாவக நகரில் வாழ்ந்து வருகின்றார்கள். ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர் இவர் ஆன்மீகத்துறையில் ஈடுபடக்கூடிய ஒருவர். அவருடைய அடக்கஸ்தலம் தான் எட்டியாந்தொட்டையில் உள்ளது. மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசாகும் ராஜநாச்சியார். இது வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்களுடைய இல்லமாகும். இவ்விடத்தின் வரிப்பணத்தை தான் தனது புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார். வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்களுக்கு எமது இலங்கை தாய் நாட்டின் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள்: சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டித அகில இலங்கை சமாதான நீதிவான் என்ற கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளது. இவர்களுடைய வம்சாவளிய குடும்பங்களில் ஏராளமான வைத்தியர்கள் உள்ளார்கள். இவர்கள் அனைவருமே நவீன வைத்தியத்துறையிலும் யுனானிய வைத்தியத்திலும் ஈடுபடுவதுண்டு. இவ்வரேபிய வைத்தியம் இவர்களுக்கு மாத்திரம்தான் உரித்தானது. இவ்வரேபிய வைத்தியத்துறையில் கண்டி நகரில் இடம்பெற்ற ஒரு பூனையின் சரித்திர கதை உள்ளது. இது மன்னருடைய ஆட்சி காலங்களில் இடம்பெற்றது. கண்டி நகரில் மன்னருடைய பட்டத்தரசி சுகையினமிட்டிருந்தார். இலங்கை 4 பக்கங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட வைத்தியரால் திறமையான வைத்தியர்களால் குணமாக்க முடியாத நோயை மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட வைத்தியர் ஆன ரிஸ்வி அகமட் வைத்தியர் குணப்படுத்தினார். இவருடைய மருந்துகளை உட்கொண்ட பட்டத்தரசி மிக விரைவில் குணமடைந்தார். தனது தாய் நாட்டுக்கு திரும்பும் பொழுது மன்னர் தனது ராஜதானிலே வசிக்குமாறு ஆணையிட்டார். பின் தனது மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்து ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற கௌரவ நாமத்தை வழங்கி கௌரவித்துள்ளார். இன்றும் கூட வம்சாவளி மன்னருடைய ஆட்சி காலங்களிலிருந்து தற்பொழுது வரை தனது வம்சாவளிக்கு மாத்திரம் தன் உரித்தானது வைத்தியத்துறை. தற்பொழுது 6வது வம்சவலியான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகே வைத்திய கௌர் அல்ஹாஜ் எம்எம்எம் இர்ஷாத் அவர்கள் ஆவார். அவருடைய மருத்துவ இல்லம் இது தல்தவிசாவில் சீதாவக நகரில் உள்ளது. இவர் எனக்கு உறவு முறையில் மாமாவாவார். துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் எனது தந்தையின் மூத்த சகோதரியான சகோதரி திருமணம் செய்த துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் மாமாவான முகமட் நிலர் அவருடைய வம்சாவளி துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக் என்ற வம்சாவளியில் உள்ளது. அவரும் இவ்விடத்தில் தான் வசித்து வருகின்றார். இவர்கள் அனைவருமே இலங்கையை தற்பொழுது வாழ்ந்து வரும் யுனானி வைத்தியத்துறையில் இதில் இவர்களுடைய உற்பத்தி பொருட்கள் இது
இவர்களுடைய குடும்பம் மாத்திரம்தான் தலைமுறை தலைமுறையாக மன்னருடைய காலம் தொற்று இன்று வரை மருத்துவத்துறையில் ஈடுபடுவதுண்டு. இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னருடைய வாரிசு. நன்றி.